ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு ஆயில் அதிகம் தேவைப்படும். ஆயில் நல்லா சூடானதும் இதுக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை ஆட் பண்ணிக்கிறேன். அரை கிலோ கறி எடுத்திருக்கேன், சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் 3 பெரிய வெங்காயம் அதுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நார்மல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் வெங்காயம் கருகிரும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 2 ஸ்பூன் போதும். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வாசத்துக்காக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிட்டு அடுத்ததாக நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இனி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணி உப்பு நல்லா எல்லா கறியிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லா கறியிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். டென் மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டு எண்ணெய் எல்லாம் தனியாக வந்துட்டு பெப்பர் சிக்கன் நல்லா ரெடி ஆகிட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் எதுவும் வேணுன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும் தூவுறேன்.
சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.